ஹாய் ஜே. என் பேர் கார்த்திக். நான் இப்போ துபாயிலேருந்து பேசுகிறேன். நான் துபாயில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோடய சொந்த ஊர் திண்டுக்கல். உங்களோட லைஃப் கோச்சில் 2020 கோவிட் டைமில் நான் ஜாயின் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து என்னோடய ஒர்க்கிங் ஹவர்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தனால எனக்கு ஏதாவது பண்ணுறதுக்கு சான்சஸ் இருந்தது மாதிரி தோணுச்சு. அதனால் நான் லைஃப் கோச் எடுத்து பண்ணும்போது அது எனக்கு ரொம்பவே ஃபீஸிபிளாக இருந்தது. உங்களோட யூடியூப் வீடியோஸ் எல்லாம் ஸ்டார்ட்டிங்கில் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி அப்புறம் எனக்கு அந்த சின்ன சின்ன மேனிஃபெஸ்டேஷன்லாம் பண்ணும்போது ரொம்ப ஆசையாக இருந்தது. அதில் இம்ப்ரெஸ் ஆகி வந்தது தான் வந்து என்னோடய சொந்த வீடுன்னே சொல்லலாம் அந்த ப்ராக்டிசஸில். அப்புறமா உங்களோட லைஃப் கோச் ஜாயின் பண்ணேன் 2020ல். அரவுண்ட் த வேர்ல்டு என்னை சுற்றி நிறைய த்ரெட்டனிங் சிச்சுவேஷன்ஸ் இருந்தது. நிறைய பேருக்கு என்னை சுற்றி இருந்தவங்களுக்கெல்லாம் வேலை போச்சு. எல்லாருக்கும் 50% சேலரி கட் பண்ணாங்க. சிலருக்கு சேலரியே இல்லாமல் ஒர்க் பண்ணாங்க. அந்த சர்க்கம்ஸ்டன்ஸில் கூட எனக்கும் சேலரி கட் இருந்தது. பட் அந்த மணி ப்ராப்ளம்ங்கிறது எனக்கு வந்ததே கிடையாது அந்த டைமில். ஏன்னா ஐ வாஸ் ஏபிள் டு ஃபாலோ, நீங்கள் என்னெல்லாம் சொன்னீங்களோ அதை ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணும்போது அந்த பயம் இல்லாமல் ஒரு தைரியமாக எடுத்து பண்ண முடிஞ்சுது என்னால். அந்த டைமில் கூட as I'm telling you, என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த சேலரி கட் அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது கூட எனக்கு இன்சென்டிவ்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிது. ஏன்னா அந்த டைமில் என்னோடய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பீக்காக போக ஆரம்பிச்சிது. எனக்கு இன்சென்டிவ்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிது. அதுதான் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே. அதுக்கப்புறம் நிறைய மேனிஃபெஸ்டேஷன் எனக்கு நடக்க ஆரம்பிச்சிது. அப்புறம் நான் உங்களோட மாங்க் மோட அடாப்ட் பண்ணிக்கிட்டேன். அடாப்ட் பண்ணதுக்கப்புறமா எனக்கு அதே வேலையில் ப்ரமோஷன் கிடச்சிது. அந்த ப்ரமோஷன் கூட ஒரு நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட் பேசிஸில் தான் எனக்கு கிடச்சிது. அப்புறம் அந்த ப்ரமோஷன்லாம் எடுத்து போயிட்டே வரும்போது ஒரு சார்ட் ஆஃப் லெவலில் எனக்கு ஒரு எம்ப்டினஸ் வர ஆரம்பிச்சிது. சம்திங் ஐ ஹவ் டு டூ டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லும்போது தான் எனக்கு 1% கிளப் கிடச்சிது. அது எல்லாமே ஒரு பிளெஸிங்ஸ் மாதிரி ஒன் பேக் அதர். எனக்கு என்னெல்லாம் தோணுதோ அப்போ நீங்கள் எனக்கு ஒரு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ 1% கிளப் ஜாயின் பண்ணேன். 1% கிளப் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா அது இன்னொரு ஃபோர்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிது என்ன. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் என்னெல்லாம் அல்டிமேட் கோலாக ஆசைப்படுறீங்களோ அதுதான் உங்களுக்கு ஃபோக்கஸாக இருக்கணும், அதுதான் உங்களோட எண்ட் ஆஃப் ஹாப்பினஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் நான் பிக்சரைஸ் பண்ணி பார்க்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய ஃபேமிலியை வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் கூட்டிகிட்டு போகணும், அது ரொம்ப சந்தோஷமாக வேணும் அப்படின்னு நினச்சேன். அது அந்த 1% கிளப் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா அந்த பணத்தோட பயம் அப்படிங்கிறது எனக்கு இல்லாமல் போயிடுச்சு. பணத்துக்கு மேலே இருக்கிற பயங்கிறது இல்லாமல் போயிடுச்சு. ஐ மீன், அந்த பணத்தை பற்றி யாரெல்லாம் பயந்து பேசுவாங்களோ, பணத்தை பற்றி யாரெல்லாம் தப்பாக பேசுவாங்களோ, அவங்க கூட இருக்க கம்யூனிகேஷன்ஸ்லாம் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கட் ஆச்சு. ஈவன் என் ஃபேமிலியில் இருக்கவங்களோட வே ஆஃப் ஹேண்ட்லிங் கூட கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சது. எப்போவுமே வீட்டில் வந்து ஒரு பணத்தை பேஸ் பண்ணி தான் நாங்கள் எல்லாத்தையும் ஒரு முடிவெடுக்கிற மாதிரி இருந்தது. பட் ஒரு 1.5 இயர்ஸாகவே சொல்லுவேன், இட் இஸ் ஆல் கான். பண்ணணும், அது எனக்கு எண்ட் ஆஃப் த டே ஹாப்பினஸ் கொடுக்குது, ரிகார்ட்லெஸ் அது எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு தைரியம் வந்துருச்சு. ஸோ ரீசெண்டாக என்னோடய ஃபேமிலியை வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் கூட்டிகிட்டு வந்தேன். நான் துபாயில் இருக்கேன். ஸோ அவங்க எல்லாத்தையும் இங்கே கூப்பிட்டுட்டு வந்துட்டு ஒரு 2 வீக்ஸ் நல்லா ஒரு என்ஜாய் பண்ணிவிட்டு அவங்கெல்லாம் திரும்ப போனாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் எனக்கு என்னோடய ஓன் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுங்கிறது ஒரு ரொம்ப பெரிய கனவாகவே இருந்தது. அந்த கனவு வந்து 1% கிளப்பில் கம்ப்ளீட் ஆச்சுன்னே சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கனவு வந்து நான் 2022ல் ஸ்டார்ட் பண்ணது. அது அப்படி இப்படி இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு சொல்லும்போது நிறைய பேர் அதை இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நானாக போய் சொல்லி அது இன்ட்ராக்ஷன் எடுத்துக்கிட்டேன். அப்படிங்கும்போது அதில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் போச்சு. இப்போது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த 1% கிளப் அந்த 1% கிளப்பில் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நான் ஃபாலோ பண்ணி இப்போது 25th ஜூன் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் அவுட்லெட், ஒரு ஃபுட் அண்ட் பெவரேஜ் அவுட்லெட், அது ஒரு பிராண்டட் ஃப்ரான்ச்சைஸ் அவுட்லெட். அது நான் சென்னையில் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சேன். பட் சூன் ஆஃப்டர் அது நடக்கும். இப்போதைக்கு நான் என்னோடய சொந்த ஊரில் திண்டுக்கல் ஓப்பன் பண்ணுறேன். ஜூன் 25th அதோட ஓப்பனிங் இருக்குது. ஸோ ஐ கேனாட் சே ஒன்லி த வேர்ட் தேங்க்யூ. ஏன்னா என்னோடய லைஃப்பை எங்கேயோ இருந்து எங்கேயோ கூட்டிகிட்டு போனது வந்து அந்த லைஃப் கோச் தான். லைஃப் கோச், 1% கிளப், அந்த மாங்க் மோட் எல்லாம் தான் என் கூட இருக்கிற கனெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஃபில்டர் பண்ணி ஒரு ஒரு குவாலிட்டி கனெக்ஷன்ஸை மாற்றினது கூட அந்த லைஃப் கோச் தான். பணத்து மேலே இருக்க பயம், அந்த லைஃப் ஸ்டைல் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு இருந்த பயம் எல்லாமே போயிடுச்சு. ஐ வாண்டட், எனக்கு முடியும், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியம் வந்துருச்சு எனக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இது நான் இந்த ஆடியோவாக கொடுக்குறது கூட இட் ஹாஸ் டு பி மோட்டிவேட்டட் டு எவ்ரிபடி அப்படிங்கிறதுனால தான் நான் ஆடியோவாக கொடுக்குறேன். ஸோ ஐ வுட் ஹைலி ரெக்கமெண்ட் உங்களோட கோர்சஸில் நான் ஜாயின் பண்ணுறதுக்கு, யாருனாலும் ஜாயின் பண்ணுறதுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னோடய செகண்ட் அவுட்லெட், ஒரு 2வது ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குது. இட்ஸ் இன் மை மைண்ட். ஐ எம் கோயிங் டு அனௌன்ஸ் இட் ஆன் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஓப்பனிங் ஆஃப் மை ஃபர்ஸ்ட் அவுட்லெட். அந்த செகண்ட் சக்ஸஸ் ஸ்டோரியை நான் சீக்கிரம் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.